நாம் இப்போ முதுமை பற்றின சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு 60 தாண்டினதுனால கண்டிப்பாக மனப்பக்குவம் வந்திருக்கும். இதை எப்படி நாம் ஒரு உவமையாக எடுத்துக்கலான்னா, செடி சின்ன நாற்றாக இருக்கிற வரையிலும் தான் அதுக்கு வேலி அமைக்கணும், எதுவும் ஆடு மாடு கடிச்சிடாம. நல்லா பெருசாக மரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேலி தேவையில்லை. ஒரு யானையவே அதில் கட்டலாம். அந்த மரத்தில் யானை எவ்வளவு அதனுடைய கோவத்தில், அதனுடைய கஷ்டத்தில் அதை இழுத்தாலும் அந்த மரம் சாயாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது வளர்ந்து வந்திருக்கு. யானை கூட கட்டி இழுக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு மண்ணில் வேர் பிடிச்சிருக்கு அந்த மரம். அதுபோல தான் முதுமையான நம்மளோட மனசு. எத்தனை அனுபவங்கள், எத்தனை கஷ்டம், எத்தனை நம்மளோட எதிர்பார்ப்பு வீணாக போனது, எவ்வளோ பேர் நமக்கு நம்பினவங்க நம்மளை கைவிட்டது, எவ்வளவு நல்லவங்க நமக்கு பகையானாங்க. பகைவர்கள் சில நேரத்தில் நமக்கு மனமிறங்கி நன்மை செஞ்சுருக்காங்க. பணம் இல்லாதப்ப நம்மளை மற்றவங்க துச்சமாக நினச்சது, மற்றவங்களுக்கு நாம் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளால் உதவி பண்ண முடியாமல் போனது, நாம் ஆசைப்பட்ட நினச்ச 1-2 விஷயங்களை கூட நாம் அடைய முடியாமல் போனது, நம் குடும்ப உறுப்பினர்களுக்காக நாம் மானசீகமாக விட்டு கொடுத்து மனதுள் அழுதது, இப்படி எண்ணற்ற, இன்னும் நாம் இந்த பதிவில் சொல்லாத எண்ணற்ற விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளே இருக்குது. இவ்வளவும் என்ன பக்குவப்பட்ட மனது. அப்போ நம்மளோட மனசு இத்தனை வயசில் பக்குவப்பட்டிருக்கும் போது இனிமேல் வரக்கூடிய வெளி விஷயங்கள், வெளி விவகாரங்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாதுங்கிறது ஒரு நிதர்சனம் இல்லையா? இதை நான் சொல்லலை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு. ஒரு நாற்றுக்கு வேலி வேணும், மரத்துக்கு வேலி தேவையில்லை. ஒரு யானை கூட கட்டி மரத்தை இழுக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. அதுபோல் மனிதனோட மனசு பக்குவப்பட்டதுன்னா வெளி விவகாரங்கள் மனசை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு. இது சிறு வயதுலேருந்து எல்லாத்துக்குமே சொல்கிறாரு. மூத்த வயதான நமக்கு இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி மனம் கூத்தாடவும் தேவையில்லை, மனம் ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட மனசு பக்குவப்பட்ட மனசு.